மகாபிரிவாச்சரணம். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த சரீரம் எடுக்கும் பொழுது, இந்த பிறவி எடுக்கும் பொழுது அடுத்ததாக நமக்கு என்ன பிறவி கிடைக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் பாவங்களின் அந்த கணக்கு இருக்கிறதே. ஏற்கனவே நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறவியிலாவது நாம் சதா சர்வ காலமும் அந்த பகவானை நினைக்க வேண்டும். அதைத்தான் இந்த பறவைகள் சொல்கின்றன. ஏனென்றால் இந்த பறவைகள் செய்த கர்மத்தின்படி அவைகளுக்கு இந்த பிறவியில் பறவைகளாகத்தான் பிறக்க வேண்டி பகவான் கொடுத்திருக்கிறான். அப்பொழுது அவைகள் உணர்ந்து விட்டதாம், இந்த பிறவியிலாவது நாம் பகவானை எண்ண வேண்டும். அவைகளால் பாட முடியாதே, எழுத முடியாதே, பேச முடியாது. இருந்தாலும் அவைகள் என்ன செய்கின்றதாம், அதிகாலையில் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பெருமாளின் கோபுரத்தில் நின்றாவது அந்த கருடனை தரிசிப்போம். அந்த கருட பகவான் நமக்கு ஒரு வழிகாட்டுவான். நம்மை அந்த பெருமாளிடம் சொல்லுவான், இந்த பறவைகள் எல்லாம் உன்னை சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது கண்ணா. அடுத்த பிறவியில் இவர்களுக்கு மனித பிறவியை கொடுத்து விடு, இல்லை என்றால் மோட்சத்தை கொடுத்து விடு என்று சிபாரிசு செய்யுமா. அதற்காக இந்த பறவைகள் என்ன செய்கின்றதாம், இதோ இந்த கோபுரத்தில் நின்று கொண்டு சதா சர்வகாலமும் சத்தமிட்டு கொண்டே இருக்கின்றதாம். பார்க்கும் நமக்கு என்னவோ இந்த பறவைகளின் கிச்சு குரல் தான் கேட்கும். ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய அந்த வலி, அந்த தத்துவம், அந்த மொழி கண்ணனுக்கு மட்டும் தான் புரியும். இதோ இங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கும் புரியும். அப்படிப்பட்டவைகள் தான் இந்த பறவைகள். பறவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் இதோ மனிதனாக பிறந்த நமக்கும் இந்த பிறவி எடுத்ததில் அந்த ஞானம் கிடைக்கட்டும். நாமும் அந்த பகவானின் திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் கொள்வோம். மகாபிரியவா சரணம்.